அநேக அற்புதங்கள எங்க வாழ்க்கையில செஞ்சுட்டுருக்கார். இந்த கூடுகைக்கு வந்து 1 1/2 வருஷத்துல நாங்க எவ்வளவோ அற்புதங்கள ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கார். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றியை ஏறெடுக்கிறேன். இந்த கூடுகைக்கு என்னை இணைத்து விட்டவங்களுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு ஜெபத்துல கலந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்றார். 21 நாள் நைட் பிரேயர் நடத்துனாங்க சிஸ்டர். அந்த நைட் பிரேயர்ல நானும் கலந்துக்கிட்டேன். ஆனா, எனக்கு ஒரு 4 நாள் எனக்கு சுகம் இல்லாம போச்சு. அதனால கலந்துக்க முடியல. அந்த நைட் பிரேயர்ல வந்து எனக்கு கால் வலிய ஆண்டவர் சுகப்படுத்தினார். இடது கால்ல வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கும் எனக்கு, முட்டுக்கு பின்னாடி. நடக்கவே முடியாது. ரொம்ப வலியா இருக்கும். தாங்கி தாங்கி தான் நடந்த மாரி இருக்கும். நான் வந்து ஒரு டெய்லர், துணியும் தைக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 4, 5 வருஷமாச்சு தைக்கிறத விட்டுட்டேன். அப்போ வந்து ஒரு நாள் அந்த நைட் ப்ரேயர்ல ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவங்க கால் வலிக்காக ஜெபம் பண்ணும்போது, நான் என்னோட கைய இடது கால்ல வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருந்தேன். அ அந்த பிரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வலியே இல்ல எனக்கு. இது நாள் வரைக்கும் அந்த கால் வலியே வரல. அதுவும் போக இன்னொரு நாள் வந்து சிஸ்டர் வந்து தாகமா எனக்கு எனக்கு அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும். நான் குடிச்சுக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். பிரேயர்ல உட்காந்துருந்தாலும் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிருவேன். நான் நெனச்சேன் சரி எனக்கு சுகர் இருக்குல்ல, அதனால தான் தண்ணி தாகம் எடுக்குது போலன்னு நெனச்சேன். அதுவுமே அந்த தாகத்த உண்டாக்குறதுமே ஒரு ஸ்பிரிட் தான்றது எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. அன்னைக்கு சிஸ்டர் பிரேயர் பண்ணாங்க. பிரேயர் பண்ணதுலருந்து எனக்கு தண்ணி தாகமே எடுக்கல. எடுக்குது. ஆனாலும் தாகத்துக்கு குடிச்ச மாரி இருக்கு. இந்த மாரி அந்த ஸ்பிரிட் என்னை விட்டு போனத நானும் உணர்றேன். அநேக அற்புதங்கள் இந்த கூடுகைக்கு வந்து ஆண்டவர் செஞ்சிருக்கார். நான் வந்து பிரதருக்கும், சிஸ்டருக்கும் தெரியும். என் பையன குறிச்சும், மருமகள குறிச்சும் நாங்க புலம்பி தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா, எங்க கூட பேசுறதில்ல, வைக்கிறதில்லன்னு புலம்புனோம். இப்ப இந்த 1 மாசமா மகன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. டெய்லி ஃபோன் பண்ணி அப்பாட்ட பேசுறாரு, வைக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ மருமக வந்து 2வது பிரெக்னன்ட்டா இருக்கா போல இருக்கு. 5 வயசு ஆகுது மூத்த பொண்ணுக்கு. இப்ப 2வது பிரெக்னன்ட்டா இருக்கா போல இருக்கு. இதெல்லாம் ஆண்டவரோட கிருப தான். சமாதானத்த குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் பிரேயர்ல நான் உட்காந்து பிரதர் சொல்லும்போதெல்லாம் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லும்போதெல்லாம் நான் கண்ணீரோடு என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். ஆண் பிள்ளைக்காகவும், பெண் பிள்ளைக்காகவும், அவ குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதத்த செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இத நாங்க கண்கூடா பார்க்குறோம். குடும்பத்தில சமாதானத்த குடுத்துருக்காரு. எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒண்ணொன்னா மாறி, இன்னைக்கு சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. அவருக்கு தான் நான் கொடான கொடி நன்றிய ஏறெடுக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்த பிரதருக்காகவும், சிஸ்டருக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த கூடுகையில நான் எத்தனையோ பிரேயர் பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு எங்கள சாட்சியாய் நிறுத்தியிருக்கார். அதற்காக நான் அவருக்கு கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஆமென், ஆமென்.